multiplication of two numbers. அதாவது இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு நம்பரை எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் அதாவது ட்ரிக் ஒன்னுன்னு நான் சொல்கிறேன். தெர் ஆர் வேரியஸ் ட்ரிக்ஸ், நிறைய ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு நம்பரை கொடுத்த உடனே அதோட நியரஸ்ட் நம்பரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், விச் இஸ் 47ம் 53யும் எடுத்துப்போம். இப்போ 47ஓட நியரஸ்ட் நம்பர், ஈஸியஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ 47 வந்து நம்ம 50 - 3ன்னு எழுதலாம், மல்டிப்ளைட் பை இதை வந்து 50 + 3ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும். அதாவது a - bயும் a + bன்ற ஃபார்மேட்டில் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. இதை பார்த்த உடனே அந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு a² - b² நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து 50² -3² எழுதிடலாம். 50² வந்து ஈஸியாக உங்களுக்கு 2500ன்னு தெரியும், -9. ஸோ இப்போ ஆன்சர் எப்படி ஈஸியாக 2491 எழுதிடலாம். இதை வந்து 47ம் 53யும் நீங்கள் கன்வென்ஷனல் மெத்தட், அதாவது ரெகுலராக மெத்தடில் பண்ணிங்கன்னா, இப்போ இப்படி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதை வந்து இப்படி 3ஐ வந்து 47ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 5ஐ 47ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அடிஷன்லேயும் மிஸ்டேக் வரும், ஒரு டிஜிட் மாறி போச்சுனாலும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஃபாஸ்ட், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டெக்னிக்கில் மெயின் என்னென்னா, நீங்கள் வந்து நம்பரை வந்து நியரஸ்ட் நம்பருக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். 47 வந்து 50 - 3ஆகவும் 53ஐ 50 + 3ஆகவும் எழுதிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். let us say 93யும் மல்டிப்ளைட் பை 107 எடுத்துப்போம். இப்போ 93ஓட நியரஸ்ட் நம்பர் டக்குன்னு நம்மளுக்கு 100 ஞாபகம் வருது. 100 - 7 எழுதிடலாம். 107 வந்து 100 + 7. இப்போ 100² ஈஸியாக எழுதிடலாம். அதாவது அதனால் இதை 100²ன்னு போட்டுட்டு -7². இதுக்கு என்ன வரும், 100² வந்து 4 0 போட்டிங்கன்னா 10,000 வந்துடுது, -49. இப்போ இந்த சப்ட்ராக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ 100 - 49 வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு 99 ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நீங்கள் போட்டுடுவீங்க. ஸோ ஏதோ 49ஓட சேர்த்திங்கன்னா 10,000 வருமோ அது போட்டிங்கன்னா 9951 வரும். ஆர் நீங்கள் கன்வென்ஷனலாக 10,000 - 49 போட்டுக்கலாம். பட் 107 × 93 இதை கன்வென்ஷனல் மெத்தடாக, அதாவது இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அந்த எடுக்கிற டைமை விட இது ஃபாஸ்ட்டாக முடியும். ஸோ 100², அதாவது 10,000 - 7² 49, 9951. என்னடா ஈஸியான சம்மா எடுத்து போடுறானேன்னு பார்க்குறீங்களா? ஓகே, இப்போ 3 டிஜிட் நம்பருக்கே போகலாம். நம்ம 204 × 196. இந்த நம்பர் பார்த்த உடனே உங்களுக்கு அது மனசில் தோணணும், லைக் ஓகே இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அண்ட் 200 காமனாக வரும். அப்படி தோணுச்சுன்னா மட்டும்தான் இந்த டெக்னிக் அப்ளிகபிள். ஸோ 200 + 4 அண்ட் 200 - 4. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 200² - 16, சாரி 4², அதாவது 4 × 4 16 நான் டைரெக்டாக எழுதிட்டேன். ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்னா 40,000. 2 × 2 4 வரும். ஸோ 40,000 - 16. ஸோ 40,000 - 16 எவ்வளோனா 399 அப்படியே நீங்கள் எழுதிடலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன வரும்னு தெரியலனா 100 - 16 யோசிச்சு 84ன்னு போடலாம். ஆர் 84 + 16 100 உங்களுக்கு தரும். அதனால் 39984 தான் ஆன்சர். ஸோ ஈவன் ஃபார் 4 டிஜிட்ஸ் இதை பண்ணலாம். பட் டிஜிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு இந்த நம்பரும் இந்த சப்ட்ராக்ஷனும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுற டைரக்ட் மெத்தடை விட இது ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ரெண்டாவது ட்ரிக் ஃபார் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். Thank you.